இந்த தகப்பன் வீட்டை என்னைக்கு அவன் யோசிச்சு பாக்குறானோ உடனே அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல இருந்து 18வது வசனத்துல எழுந்து எழுந்து. என்னைக்கு உன் தீர்மானம் டவுட்டு, உன் தீர்மானத்துல குழப்பம் இருக்குது, உன் தீர்மானத்துல கிளாரிட்டி இல்ல, உன் தீர்மானம் தப்பு என்னைக்கு நம்ம உணர்றோமோ அப்பவே எழுஞ்சிருங்க, வெளியே வர பாத்துருங்க. பின்னாடி போயிட்டு இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், நான் இப்படி பாத்துக்கிறேன், என்னால முடியும், நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுப்பேன். நத்திங் ஒர்க்ஸ் அவுட். எதுவுமே வேலை செய்யாது. இது ஆண்டவர் உன்னோடு கூட நம்மோடு கூட பேசுகிற வசனங்கள். இது உண்மையாக உடனே எழுந்துடுங்க. நோ, இது எனக்கு கிடையாது. அவன் உடன்தான் அங்க உட்காந்து தகப்பன் வீட்டை பத்தி உட்காந்து யோசிக்கிறான். தகப்பன் வீட்டுல இருந்து நான் வந்தேன், நான் எடுத்த முடிவு என்னை கீழே கொண்டு போய் கீழ் படிக்கட்டுல என்னை கொண்டு போய் விட்டுருச்சு. நான் மேல ஏறலையே. ஆனா என்னைக்கு எழுந்தானோ, அவன் என்னைக்கு எழுந்தானோ சில அதாவது அவன் அன்னைக்கே மேல் படிக்கட்டுகளை உணர ஆரம்பிச்சுட்டான். இல்ல நான் மேல போய் தான் ஆகணும், மேல படிக்கட்டுகள்ல நான் ஏறிதான் ஆகணும். சில படிக்கட்டுகள் நம்மளை அறியாமலே கீழே கொண்டு போய் விடும். ஆமே, நம்மளை கீழே கொண்டு போய் விடும். சில படிக்கட்டுகள் நம்மை அறியாமலேயே நம்மை மேலே கொண்டு போய் விடும், நமக்கு தெரியாது. அதனால்தான் இது ரொம்ப முக்கியமா இருக்குது நம்மளுடைய வீட்டுல, நம்மளுடைய வாழ்க்கையில. ஒருத்தருடைய வாழ்க்கையில சிலவங்கள பாத்தீங்கன்னாக்கா, நான் ஜெபம் பண்ணேன், இது ஆமா நான் ஜெபம் பண்ணிட்டு முடிவு எடுத்தேன். ஏன்னாக்கா சுயத்தை உள்ள வச்சுப்பாங்க, ஆசையை உள்ள வச்சுப்பாங்க. ஆசையை உள்ள வச்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் முடிவெடுத்தேன்னு சொல்லிட்டு ஜபத்தின் மேல போட்டுருவாங்க. ஏன் போற வழியில திரும்பி நம்ம யோசிக்கிறோம், ஏன்டா நான் செஞ்சேன், ஏன் நான் சொன்னேன், ஏன் நான் இப்படி பண்றேன். அந்த தீர்மானங்கள் ஏன் கீழே போகுது, நம்மளுடைய ஐடியாக்கள் ஏன் கீழே போகுது. ஆண்டவர் கொடுத்த ஐடியாவா அந்த படிக்கட்டுகளோட மேலதான் ஏற பண்ணும். ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இது. எல்லாருடைய வாழ்க்கையில நிறைய பேர் செய்கிற ஒரு பெரிய தப்பே இதுதான். இப்ப நல்லா இருக்குது, எல்லாமே என் தீர்மானம் சூப்பரா இருக்குது. இந்த ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு டாபிக்கை நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா நான் உணர்றேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணறான்னாக்கா கர்த்தர் நம்ம எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுவார். கர்த்தர் ஆவியானவருடைய வேலையே அதுதான். நான் எடுத்த தீர்மானம் இன்னைக்கு உட்கார்ந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. தங்களுடைய திருமணத்தை பத்தி நிறைய யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என் திருமணத்துல. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, வேற வழி கிடையாது. இல்ல ஆனாலும் இல்ல 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 எனக்கு பிடிக்கும், இல்ல இல்ல நான் பிடிச்சுதான் பண்ணேன், இல்ல 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 நான் இதை செஞ்சுப்பேன். தீர்மானம் ரொம்ப முக்கியம். நீ